அனைத்து மெகா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன, வலிகளை நீக்குவதில் காய்கறிகளுடைய பங்கு. இன்றைக்கி என்ன காய்கறி அப்படின்னா முருங்கைக்காய். வலிகள் உடம்புல வரும், எந்த மாதிரி வலிகள் வருதோ அதோடைய காரணம், அந்த காரணத்துக்கு பொருத்தமான காய்கறிகள். ஸோ இந்த தலைப்பில் தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். இதற்கு முதல் தலைப்பிலிருந்து பார்க்குறப்போ செரிமான மண்டலத்தினால் வந்தப்போ அது எப்படி பூசணிக்காயில் சாத்தியம் பண்ண முடியும், சிறுநீரகத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படி அதனுடைய அறிகுறிகள் இருக்கும், அதற்கு தீர்வாக எப்படி நம்ம கத்திரிக்காய் நம்ம அதை பொருத்தம் பண்ணி சொன்னோம். நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கொத்தவரங்காயை எப்படி நம்ம முன்னிறுத்தணும், வாயுமண்டலத்தினுடைய அறிகுறிகள் எவ்வளோ நீளமாக இருக்குது, இதெல்லாம் எங்கே ஆரம்பிக்குது, அதற்கு தீர்வு என்ன அப்படின்னு புடலங்காய் சொல்லியிருக்கிறோம். தசை வாயு போல் நேரடியாக அதனுடைய நிழலாக வரக்கூடிய தசை பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு கொடுத்தோம். அப்புறம் தோல் மண்டலம், இது வரைக்கும் கேட்டாத பல புதிய தகவல்களோடு சொல்லியிருந்தோம். தோல் மண்டலத்தினுடைய பாதிப்பு எப்படி உடம்புல வலிகளை மாற்றும் அப்படின்னு. ஸோ இப்போ இன்றைக்கி பார்க்குறது உடம்புல பிராணன் ஆக்சிஜன் குறையிறப்போ என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும். வீட்டுக்குள்ளார ஃபேனை போட்டு தூங்குகிறோம், எவ்வளோ ஆபத்தான விஷயம் தெரியுங்களா? என்னங்க தூங்குறதுலாம் ஒரு ஆபத்தான? ஆமாம், ஆபத்து தான். நம்ம வீட்டில் சீலிங் ஃபேன் சுற்றுது, கதவை ஜன்னலை மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணிடுவோம், ஏதோ போனால் போதும் ஒரு ஜன்னல் மட்டும் பாதி திறந்து வச்சுருப்போம். அப்போ வெளிக்காற்று உள்ளுக்குள்ளார வரலை, அப்போ நாம் விட்ட மூச்சியே திருப்பி நாமளே சாய்ச்சிட்டு உட்காந்துட்ருப்போம், படுத்துட்ருக்குறோம். அப்போது காலையில் எழுந்திருக்கிறப்போ எழுந்திரிக்க முடியாது, கை காலெலாம் அடித்து போட்ட மாதிரி வலிக்குது. காரணம் என்ன அப்படின்னா இதுதான். ஏன் குழந்தைங்க காலையில் எழுந்திரிக்க மாட்டேங்குது, ஏன் யாராலையும் உடனே டக்குன்னு விழிப்பு வர மாட்டேங்குது அப்படின்னா உடம்புக்கு அது நிம்மதி இல்லை, அது கஷ்டப்பட்டுருக்கு. நைட்டு ஃபுல்லாக கஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு. சாப்பிட்டதுனுடைய பாதிப்பு அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, வெளியில் காற்று இல்லாமல் உடம்பு அதோட மோசமாக போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த வத்தல்லாம் பண்ணுறோம் இல்லையா, மொட்டை மாடியில் போய் காய போடுறோம் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு வத்தலை எடுத்து நீங்கள் இந்த மாவெல்லாம் எடுத்து நைட்டு ஃபேனுக்கு அடியில் போட்டுட்டு நீங்கள் தூங்குங்க, அதெல்லாம் காஞ்சி போயிடும். நாமளும் காஞ்சி போயிடும், அதுவும் காஞ்சி போயிடும். உடம்புல காற்றுல ஈரமே மொத்தமாக போயிடும். இப்போ வெயிலில் அந்த மழை காலத்தில் என்ன பண்ணுறோம், ஃபேன் காற்றுல தானே துணியெல்லாம் காயப்படுறோம், காஞ்சி போயிடுதே. அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, அந்த ஃபேன் என்ன பண்ணுது, மொத்த உடம்புல இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்துருது. அது போக ஆக்சிஜனும் இல்லை, ஈரப்பதமும் இல்லை, ஆக்சிஜனும் இல்லை. உடம்புல இருக்க மொத்த திசுக்களும் தவிச்சிட்ருக்கும், என்ன போய் பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்குள்ளே விடிஞ்சுது, அடுத்த நாள் கடமை ஆரம்பிச்சிருது. இப்படி ஒரு வாழ்க்கையில் இப்படி ஒரு சுழற்சியில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய அதிபுத்திசாலித்தனத்தினால பலியாகிறது நம்ம உடம்பு தான். நம்ம வேறு யாரையும் ஏமாற்றல, நம்ம உடம்பை தான் ஏமாற்றிட்டு இருக்கிறோம். ஸோ மேலேருந்து காற்று வருமா, அதையும் நிறுத்திட்டோம். மேலே ஃபுல்லாக சீலிங்கு. அந்த காலத்துலையாவது நடுவில் ஒரு வெளிச்சம் காற்று வர மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அதுவும் கிடையாது. சைடும் கிடையாது, ஃப்ரண்ட்டும் கிடையாது, எங்கேயுமே வரலாமல் நாமளே ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கிறோம். அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் ஒரு டேபிள் ஃபேன் வச்சுருங்க. அந்த டேபிள் ஃபேன் என்ன பண்ணுன்னா வெளியில் இருக்கிற காற்றை உள்ளே தள்ளி விடும். சீலிங் போடாதீங்க, சீலிங் ஃபேனை யூஸ் பண்ணாதீங்க. டேபிள் ஃபேன் வாங்கி ஜன்னல் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒரு டேபிள்லையோ அல்லது ஒரு சேரோ வச்சு அந்த ஃபேனை வச்சுட்டிங்கன்னா வெளியில் இருக்க காற்றை உள்ளே தள்ளிகிட்டே இருக்கும். உங்கள் வீட்டில் எத்தனை ஜன்னல் இருக்கோ அத்தனை ஜன்னல் பக்கத்தில் ஒரு டேபிள் ஃபேன் வச்சுருங்க, காற்று உள்ளே வரும். புது காற்று உள்ளே வந்தாலே உங்களுக்கு டயர்ட்னஸ் வராது. இருக்கிற காற்றையே சுற்றிகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு உடம்பு வலி வேதனையெல்லாம் எக்கச்சக்கமாக ஆகும். அப்போ வீட்டில் சீலிங் ஃபேன் யூஸ் பண்ணுறது தப்புனா தப்பு தான், கண்டிப்பாக நிச்சயம் தப்பு தான். எதுக்காக ஜன்னல் வச்சுருக்குறோம், காற்று வர்றதுக்கு தானே வச்சுருக்குறோம். அந்த காற்றையே கொஞ்சம் ஃபோர்ஸாக உள்ளே தள்ளுறதுக்கு ஒரு ஃபேனை வச்சுருங்க, அவ்வளோதான் சரியாக போயிடும். இதுலேயே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். இன்னியும் உங்களுக்கு சந்தோஷம் வேணும், அதோட உச்சக்கட்டத்தை அடையணும் அப்படின்னா காலையில் நீங்கள் அது வரைக்கும் மேலே மொட்டை மாடியில் தூங்குங்க. இல்லை மொட்டை மாடியில் ஏதாவது ஷெட்டுக்கிட்டு இருந்ததுன்னா அந்த ஷெட்டுக்குள்ளார தூங்குங்க. சிலர் பயந்துக்குவாங்க வெளியில் தூங்குறதுக்கு. நம்ம ஏதாவது பண்ண போக அப்போ தான் அபசகுணமாக ஏதாவது சொல்லுவாங்க, இப்படி தூங்குனா அப்படி ஆகிடும், அப்படி தூங்குனா இப்படியான்னு யாராவது சொன்னால் பயந்துக்குவாங்க. இல்லை ஒரு மறைமுகமாக ஷெட்டுக்கிட்டு இருக்குன்னா அதுக்குள்ளார தூங்குங்க, தூங்கி பாருங்கள், அப்போ தானே தெரியும்.
இது நாள் வரைக்கும் நாம் எப்படிலாம் தப்பாக வாழ்ந்துருக்குறோன்னு இனிமே தான் நமக்கு தெரியும். இதெல்லாம் ஏன் நான் அவனை சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த சோர்வு, இந்த கஷ்டத்தில் காலையில் கண்ணை முழித்து செஞ்ச அந்த வேலை எப்படி நல்லா வரும்? நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம அவங்களோட எப்படி சந்தோஷமாக பேச முடியும்? உடம்பு டல்லாக இருக்குது, உடம்பு வீக்காக இருக்குன்னா நம்ம என்ன சந்தோஷத்தில் இருப்போம்? எப்படி வேலை செய்வோம்? எல்லாமே அழுதுகிட்டே தான் செய்வோம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அழுதுகிட்டே தான் போவோம். ஏன்னா உடம்பு ஃப்ரெஷ்னஸ் இல்லை. உடம்பு ஏற்கனவே அழுக்காக இருக்குது. அந்த அழுக்கை க்ளீன் பண்ணாமல் அந்த அழுக்கோடவே வெளியில் குளிக்கிற அழுக்கு வேறு. உடம்புக்கு உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய கார்பன் டெபாசிட்டை வெளியில் எடுக்கலைன்னா சோர்வு இருந்துக்கிட்டே தானே இருக்கும். உடம்பு பாரமாக தான் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம். முக்கியமாக சுருக்கமாக சொல்லப்போனால் ஏன் காலையில் டக்குன்னு எழுந்திரிக்க முடியலன்னா இதுதான் காரணம். உடம்பு ஏற்கனவே அழுக்காக இருக்குது. அந்த அழுக்கை க்ளீன் பண்ணாமல் அந்த அழுக்கோடவே வெளியில் குளிக்கிற அழுக்கு வேறு. உடம்புக்கு உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய கார்பன் டெபாசிட்டை வெளியில் எடுக்கலைன்னா சோர்வு இருந்துக்கிட்டே தானே இருக்கும். உடம்பு பாரமாக தான் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம். முக்கியமாக சுருக்கமாக சொல்லப்போனால் ஏன் காலையில் டக்குன்னு எழுந்திரிக்க முடியலன்னா இதுதான் காரணம். இது போக இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. நாமளே தூங்க போகிறோம். தூங்குறவனுக்கு எதுக்கு சாப்பாடு? வயிறு நிறைய ஃபுல்லாக கட்டிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அது குடல் வேலை செஞ்சு அது டயர்டாகி போகும். அப்போ உடம்புல கார்பன் ரெசிடியூ அதிகமாக அந்த சோர்வெல்லாம் காலையில் தான் போய் தாக்கும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் நம்ம வைத்திய முறைப்படி 4 to 6 குடலிருந்து நம்ம மலம் கழித்து எல்லா வாயுக்களும் வெளியில் போன பிறகு 6 மணிக்கு மேலே வெறும் வயிற்றோடு தான் தூங்கணும். வயிறு நிறைச்சிட்டு தூங்கக்கூடாது. இதுதான் வைத்தியத்தினுடைய விதிமுறை. 6 மணிக்குள்ளாரையே எல்லாமே கிளியர் பண்ணி அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணி வயிற்றில் எதுவுமே இருக்கக்கூடாது, காலியாக இருக்கணும். 6 மணிக்கு மேலே வெறும் வயிற்றில் தண்ணி, ஜூஸு, கஞ்சி இந்த 3 தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்படி இருந்து தூங்குற பட்சம் என்ன ஆகும்னா காலையில் வயிறில் எதுவும் பாதிப்பு வராது. இல்லைன்னா அந்த குடல் பாதிக்கப்பட்டு அதில் வரக்கூடிய கேஸு வெளியில் தேங்காமல் குதிங்கால் வரைக்கும் கீழே இறங்கும், உச்சந்தலை வரைக்கும் மேலே போகும். அப்போ குதிங்கால் காலையில் எழுந்தோன்னு நிறைய பேர் பாருங்கள் குதிங்கால் நடக்க முடியாது, கிந்தி நடப்பாங்க. இந்த குதிங்கால் வலிக்கு என்ன காரணம்னா நைட்டு ஃபுல்லாக அடைச்சி வச்ச வாயு காலையில் எழுந்தோடனே அது வாதம் கீழே இறங்கி இருக்குது. இதுக்கு போய் உள்ளே போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலும் ஒன்றும் தெரியாது. ஒரு வாயு கேஸ் ட்ரபிள் அங்கே வரைக்கும் இறங்கியிருக்கு வாதம். அதுக்கு என்ன சொல்கிறோம், இந்த முருங்கை விதை சொல்கிறோம். 4 முருங்கை விதையை நல்லா வாயில் ஊற வச்சு நல்லா மென்று சாப்பிட்றப்போ அந்த வாயு போயிடும். ஆனால் இந்த தப்பு திருப்பி அடுத்த நாளும் வலிக்கும். ஏன் அப்படின்னா நம்ம அப்படி தானே சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிறோம். அப்போ குடல் மலம் கிளியர் ஆகாதப்போ அந்த பாதிப்பு தலையிலிருந்து கால் வரைக்கும் பின்னாடி இருக்கிற எல்லா பாகங்களுமே பாதிக்கும். அப்போ எடுத்துட்டிங்க பாருங்கள், நம்ம மோஷன் போகிற இடத்துல குதத்தில் அதுக்கு மேலே இருக்க அடி முதுகில் பிரச்சனை வரும், பின்னந்தொடையில் பிரச்சனை வரும், இந்த கால் முழங்காலில் அந்த ஜாயின்ஸில் பிரச்சனை வருது, கணுக்காலில் பிரச்சனை, கடைசியில் குதிங்காலில், ஈவன் நம்ம முன்னாடி விரல் வரைக்குமே பார்த்தா சில்லுன்னு ஆகிடும். அந்த கால் பார்த்திங்கன்னா எதுவும் சில்லுன்னு இருக்கும், சூடு கூட இருக்காது, சில்லுன்னு இருக்கும். கால் பாதை சில்லுன்னு ஆகக்கூடாது, அந்த மாதிரிலாம் ஆகுது இல்லை. அப்புறம் பார்த்தா ஒரு ஆர்த்தட்டிஸ், ருமாட்டாய்டு ஆர்த்தட்டிஸு, ஆட்டோ இம்யூன் டிசீஸ், இப்படி பல பேர் நம்ம வச்சுக்கிறோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. குடல்லேருந்து வாயு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வியாதி பேர்லாம் வராமல் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். இது காலுக்கு மட்டும் கிடையாது, கைக்கும் வரும். மேலேருந்து கைக்கு வரும். கையில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸு, முக்கியமாக இந்த மணிக்கட்டு. இந்த மணிக்கட்டு பார்த்திங்கன்னா சிலருக்கு பயங்கரமான வலி இருக்கும். இந்த மணிக்கட்டே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஆர்த்தட்டிஸில் இது ஒரு வித்தியாசமான ஆர்த்தட்டிஸு. கேட்டால் B12 டிஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. அப்புறம் B12 இன்ஜெக்ஷன் போடுவாங்க, போட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறோம். அப்போ இந்த அளவுக்கு இந்த மணிக்கட்டு ஏன் பாதிச்சிருக்கு? இது மட்டும் கிடையாது, நம்ம எழுதுகிறப்ப பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கும், கை எழுத கை அப்படியே தசை பிடிச்சிக்கும், வேலை செய்ய முடியாது. முக்கியமாக எழுதுறதுல பிரச்சனை, ரைட்டிங் கிராம்புன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த கேஸ் ட்ரபிள்னால், மலம் சரியாக போகாதனால, அடிவயிறு சுவாசம் குறைஞ்சதுனால வர்ற இத்தனை பிரச்சனைகள், குதிங்காலிருந்து தோள்பட்டையிலேருந்து கை வரைக்கும், முதுகு தண்டுலேருந்து. இப்போ ரொம்ப நேரம் வயிற்றில் ஒரு பொருள் தங்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, மலம் அங்கேயே இருக்குன்னா ரொம்ப நேரம் வீட்டில் ஒரு சமைச்ச பொருளை ரொம்ப நேரம் வைங்க, ஒரு பாலை வைங்க, ஒரு தயிர் வைங்க, ஏதோ ஒரு பொருள் வச்சுருந்தீங்கன்னா அது புளிச்சு போகும், அதில் புழுவெல்லாம் வரும் இல்லையா? அது மாதிரி தான் வயிற்றில் ரொம்ப நேரம் ஒரு பொருள் இருந்தால் அதில் கிருமிகள் உருவாகும். அப்போ அந்த கிருமிகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக நைட்டு தான் இருக்கும். கிருமிகளுடைய நேரமே நைட்டு தான், அதுதான் ஹாப்பியாக இருக்கும்.
ஹாப்பியாக இருக்கிறப்போ அது போய் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பலவிதமான திசுக்களை வந்து துன்புறுத்துகிறப்போ அதனுடைய நெர்வஸ் இம்பல்ஸ் தான் நம்மளை என்ன பண்ணுதுன்னா ஒரு அலர்ட் பண்ணுது, என்னமோ ப்ராப்ளம் போலிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருப்பாங்க. ஆக வயிற்றில் இந்த கொக்கிப்புழு நாடாப்புழு இந்த மாதிரி கிருமிகள் இருந்தால் தூக்கம் கெட்டு போகும். பெரியவங்களாக இருந்தால் நம்ம முழிச்சிட்ருக்குறோம், குழந்தைங்களாக இருந்தால் அது தெரியாது, அழுதுகிட்டே இருக்கும். நைட்டு ஃபுல்லாக குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். ஒருத்தர் மாற்றி குழந்தைய பார்த்துக்கணும். காலையில் இருந்தால் பாதி அழுக குறையும், திருப்பி அடுத்த நாள் நைட்டு அழுக ஆரம்பிச்சிடும். இதுக்கு காரணம் வந்து பார்த்தா குடல் ஏற்படக்கூடிய பூச்சிகள். ஏன்னா குழந்தைங்களுக்கு தான் சும்மா மகுமக பாலை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அது குடிச்சு வயிற்றில் நிறைய புழு பூச்சியெல்லாம் உருவாகிடும், சளி கட்டும், என்னமோ ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. அந்த பாலை கொடுத்து குழந்தை இவங்களே சின்ன வயசுலேயே ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுறாங்க.